தமிழக இருப்பு பாதை காவல்துறையினர் சார்பில் இன்று காலை திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான பள்ளி மாணவிகள் மற்றும் காவல்துறையினர் பங்குபெறும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை திருச்சி மண்டல இருப்பு பாதை காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் தமிழக இருப்பு பாதை காவல்துறை ஆய்வாளர் மோகனசுந்தரி, ஷீலா, ஜாக்குலின் உதவி ஆய்வாளர் திருமலைராஜன், ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் செபாசின் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருச்சி மண்டல இருப்பு பாதை காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார், ரயில்களில் போதைப் பொருட்கள் கொண்டு செல்வதை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் பணியாற்றி வருகின்றனர். போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். மேலும் ரயிலில் பயணம் செய்பவர்கள் பாதுகாப்பான முறையில் பயணம் செய்ய வேண்டும். இருப்பு பாதைகளை நின்று செல்பி எடுக்கக்கூடாது என தெரிவித்தார். Okay, sir. நம்ம தமிழ்நாடு போலீஸ் திருச்சி ரயில்வே மாவட்ட காவல்துறை சார்பாக இன்று பொதுமக்களுக்கு ஒரு விரிவான விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டது. அதாவது போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு, அது மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றம், குழந்தைகளுக்கு எதிரான குற்றம், இந்த ரயிலில் பாதுகாப்பான பயணம் செய்வது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ரயிலில் படிக்கட்டில் உட்காந்துட்டு பயணம் செய்கிறது அல்லது ரயில்வே ட்ராக்கில் செல்ஃபி எடுக்கிறது, ஓடும் ட்ரெயினிங்கில் ரன்னிங் ட்ரெயினில் ஓடி போய் ஏறுறது, இதனால் அதிகமாக விபத்து நடக்குது. அது மாதிரி ரயில்வே ட்ராக்கை கடக்கிறது, நம்ம கிராஸ் பண்ணி போகிறதுங்கிறது அதுக்குன்னு போட்டிருக்கிற சப்வே அல்லது ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் எனப்படுகிற நடை மேம்பாலம், அதன் வழியாக தான் போகணும். ட்ராக்கை கடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம். முக்கியமாக ரயில் படிக்கட்டில் அமர்ந்துக்கிட்டு பயணம் செய்கிறதும் ரயில்வே ட்ராக்கில் செல்ஃபி எடுக்கிறதும் முற்றிலுமாக தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறோம். அது மாதிரி இந்த போதைப் பொருள் இது ரயிலில் யாராவது கடத்தினாங்க, போனாங்க, கொண்டு வந்தாங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது சம்மந்தமாக போதைப் பொருள் பயன்பாடு சுத்தமாக போதை இல்லா தமிழகம்ங்கிறத முற்றிலுமாக நிலைநாட்டும் விதமாக போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் விதமாக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதை ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. போதைப் பொருள் ட்ராக்கிங்காக ஏதோ நம்ம புது டிவைஸ் எதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்லாம் நல்லா இது பண்ணுவாங்க. அது மாதிரி மேலே எங்கேயும் நம்ம இல்லை, நம்ம பேக்கேஜ் ஸ்கேனர் ஆர்பிஎஃப் வச்சுருக்காங்க. மேஜர் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை யூஸ் பண்ணி பிடிச்சிருக்கோம்.